ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் வழமை போன்று எமது குரல் பதிவிலே 1330 குரலிலே 343வது குரலை நாங்கள் காண்க இருக்கின்றோம். நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. துறவு என்பதற்கு அடிப்படை என்ன, நாங்கள் எதை முதலிலே துறக்க வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவதாக குரலை காண்போமாக இருந்தால், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஐம்பொறிகளுக்கும் உரிய 5 புலன்களின் ஆசையை வெல்லுதல் வேண்டும், அவற்றிற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும். 5 பொறிகளுக்கும் உரிய 5 புலன்களின் ஆசையை வெல்லுதல் வேண்டும், அவற்றிற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது 5 ஐம்புலன்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய், வாய், மூக்கு, கண், செவி ஆகியவனுடைய பொறிமுறைகள் என்னவென்று பார்த்தால், மெய் என்ற உடம்பு தொடுதலையும், வாய் என்பது சுவைத்தலையும், மூக்கு நுகர்தலையும், கண் பார்த்தலையும், செவி கேட்டலையும் அதனுடைய பொறிமுறைகளாக கொண்டிருக்கின்றது. இவைகளை எல்லாம் நாங்கள் ஒரு சேர விட வேண்டும். விட்டால் எங்களுக்கு அந்த துறவு என்பது இலகுவாக அமையும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் அதே போன்றுதான் அந்த உரையின் சாயலிலே தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு என்ற குரலுக்காக ஐம்புலனையும் அடக்கி வெல்வதும் அப்புலங்கள் விரும்புகின்றவற்றை செயலால் விட்டுவிடுவதும் துறவுக்கு இலக்கணம். இந்த ஐம்புலங்களுடைய செயற்பாடுகள் என்ன என்று பார்த்து அது விரும்புகின்றவற்றை ஒரேடியாக நாங்கள் துறந்து விடுவது, விட்டு விடுவது தான் இந்த துறவுக்கு அடிப்படையாக அமையும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஆசைகளை பிறப்பிக்கும் 5 புலன்களையும் அடக்க வேண்டும், அவற்றை அடக்குவதற்கு தனக்குரிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். ஆசைகள் பிறக்கும் இடம் எதுவாக இருந்தால் இந்த 5 புலன்களுடைய செயற்பாடுகள் மூலம்தான் எங்களுக்குள்ளே ஆசைகள் வருகின்றது. அதாவது உணர்தல், நுகர்த்தல், பார்த்தல், கேட்டல், தொடுதல், இவ்வாறு மூலம்தான் எங்களுக்கு இந்த ஆசைகள் உருவாகின்றது. ஆகவே அதற்குரிய அந்த எங்கள் துறவுக்குரிய அடிப்படை எதுவாக இருக்குமாக இந்த 5 புலன்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் அதை துறந்து விடுவோமாக இருந்தால், அனைத்தையும் விட்டு விடுவோமாக இருந்தால் எங்களுக்கு துறவு இலகுவாக அமையும் என்பதாக சாலமன் பாப்பையுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரல் எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய துறவுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை நல்லொரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எவ்வாறு துறவு கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைய குரல் எங்களுக்கு அழகாக சொல்லி இருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றேன். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.